சினிமாவில் நடிகராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை டைரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? இயக்குனர் தான் சார், இயக்குனர் ஆகுறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு விளையாட்டில் ஆர்வம் இல்லை சார். இந்த எழுதணும், படிக்கணும், சிந்திக்கணும், நகைச்சுவை பண்ணணும், இந்த லைன் தான், அந்த 4 லைன் தான். நம்மளால் என்ன முடியுமோ அதை தானே பண்ண முடியுன்ற அந்த அம்சத்தில் சேரன் சார்கிட்ட போனோம். அது சரியாக அமையலை. அதுக்கு பிறகு வந்து ஜெயம் ராஜா அவங்கள சந்தித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடிட்டர் மோகன் அவங்க தந்தையார்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷன் மீடியா வந்து பரவலாக இல்லாத ஒரு காலகட்டம் சார். அப்போ அச்சு ஊடகம் தான் ஃபேமஸ்ஸு. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த ஜெயம் ரவி சார் அப்போ தான் வளர்ந்து வருகின்ற காலகட்டம். அது சரியாக சொல்லப்போனால் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படம் தான் சார். அந்த படத்துக்கு அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அப்ரோச் பண்ணும்போது நான் ஒரு கவிதை புத்தகம் எழுதலாம், இப்போ பழைய மன்னர்கள்லாம் வந்து போற்றி பாடுற மாதிரி எம் ரவி சாரை வச்சு ஒரு கவிதை புக்கு பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஐடியாவை வந்து எடிட்டர் மோகன் சார் ஒத்துக்கிட்டாரு.